வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு வீடியோவை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு அகாடமியுமே கொடுக்க முடியாத ஒரு டெஸ்ட் பேஜ் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரூ. 199. ஸோ ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு டெஸ்ட் பேஜ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உறுதி செய் டெஸ்ட் பேஜ் 2025ல நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு போயே ஆகணுன்ற முடிவுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரூ. 199 மட்டும்தான். ஸோ அதுல உங்களுக்கு ஏ டு இஜெட் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா கவர் ஆயிரும். ஸோ இன்னும் நம்ம அகாடமிக்கும் இன்னும் அதர் அகாடமிக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்றது நீங்க கொடுக்கக்கூடிய டெஸ்ட்லயே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா பார்த்துலாம். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா ஸோ நான் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நான் நினைப்பனோ ஸோ அது எல்லாமே இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம அகாடமில கொண்டு வந்தாச்சு. ஸோ அந்த டெஸ்ட் தான் உறுதி செய் டெஸ்ட் பேஜ். ஸோ அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ். இன்னைக்கு வந்து நீங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஸோ ஒரு ஹோம் மேக்கரா கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் நம்மளோட டெஸ்ட் பேஜ். 26+ டெஸ்ட். ஓகே. ஸோ 26 டெஸ்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஓகே. ஸோ 5200 கொஸ்டின் நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கவர் ஆயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகேவா? ஸோ மேக்ஸுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்க போறது இல்ல. ஸோ ஏ டு இஜெட் 200 கொஸ்டினுக்குமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஃபுல்லா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். ஸோ ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் இருக்கு, தமிழ்ல 100 கொஸ்டின் இருக்கு, மேக்ஸ்ல 25 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 200 கொஸ்டினுக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஸோ ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வித் 4 ஆப்ஷனுக்குமே தெளிவா டாப் டு பாட்டம் கொடுத்துரும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே அந்த புக்கை நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துரும். ஏன்னா அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரிஜினல் கொஸ்டின் பேட்டர்ன், அதாவது ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் எப்படி இருக்குமோ ஸோ அதுக்கு ஈக்குவலா நம்ம கொஸ்டின் இருக்கும். அதாவது 75 ஜிஎஸ் இருக்கு, அந்த 75ல 20 இது வந்து யூனிட் 8, அதாவது யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரியில இருந்து வருது. ஸோ ஒரு 20 வந்து ஒரு 15 வந்து பாலிட்டில இருந்து வருது அப்படின்னா ஸோ அதுக்கு ஈக்குவல் அதே பேட்டர்ன்ல தான் நம்மளோட டெஸ்ட்டுமே இருக்கும். ஓகே. ஸோ மேக்ஸ் 25 தனியா வந்துடும், பிளஸ் 100 தமிழ் அப்படிங்கிறது தனியா போயிடும். அதுல சிலபஸ்ல கொடுத்ததும் புக் வைஸ் கொடுத்தது எல்லாத்தையுமே காமனா என்ன பண்ணிடலாம்னா பார்த்து முடிச்சலாம். ஃபுல் சிலபஸுமே கவர் ஆயிரும். ஸோ எந்த ஒரு கேப்பு எந்த ஒரு ஹோலுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு சிலபஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது நம்ம டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா April 28. ஓகேவா? ஸோ April 25 நோட்டிபிகேஷன் வருது. April 28ல இருந்து நம்மளோட டெஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஆர்எஸ் 199 மட்டும்தான். ஓகேவா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. ஸோ மேல இருக்க நம்பருக்கும் கீழே இருக்க நம்பருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது உள்ள எப்படி டெஸ்ட் கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது 28/4/2025. ஓகே. ஸோ April 28ல நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் தமிழ், ஜெனரல் ஸ்டடிஸ், மேக்ஸ் 3 பார்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ 100 கொஸ்டின் அப்படிங்கிறது தமிழ்ல இருந்து நம்ம கேட்க போறோம். அது எதுல இருந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ்ல பழைய புத்தகம் புதிய புத்தகம். ஸோ ரெண்டுமே ஈஸியான ஒரு புத்தகம் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈஸியா முடிச்சலாம். அதுவும் சிலபஸ்ல கேட்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே ஆழமா படிச்சா போதுமானது. பிளஸ் அழகு 1 இலக்கணம் சிலபஸ்ல கொடுத்த அழகு 1 இலக்கணத்துல பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை நீக்குதல், இந்த ஒரு 3 டாபிக் மட்டும். ஓகே. ஸோ ரொம்ப பல்கா கொடுக்கல. ஸோ ஒரு 3 டாபிக் மட்டும். ஓகே. ஸோ அதுல இப்ப கொஸ்டின் வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னா ஸோ இதுல 40, இதுல 60. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா நம்ம புக் வைஸ் போறோம். ஓகே. ஸோ புக் வைஸ் ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா சிலபஸ் வைஸும் அதை என்ன பண்ணிடுவோம் கவர் பண்ணி முடிச்சிருவோம். 6ஆம் வகுப்பு வரலாறு, குடிமியல், பொருளியல், புவியியல். ஸோ இந்த 4மே என்ன பண்றோம்னா ஃபுல்லா முடிக்கிறோம். பிளஸ் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் சுருக்குக 25 கொஸ்டின் அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் கேட்க போறோம். அப்ப டோட்டலா என்ன ஆயிரும் அப்படின்னா 200 கொஸ்டின் நம்மளுக்கு கவர் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ். உங்க 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய புத்தகம், பழைய புத்தகம் ரெண்டுமே சேர்த்து. அடுத்து அழகு 1 இலக்கணத்துல அடுத்த 3 டாபிக் குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர நகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. ஓகே. அடுத்து இன எழுத்துக்கள் அறிதல், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அறிதல். இதுல இருந்து
இந்த டோட்டலா இதுல இருந்து 100 கொஸ்டின் பிளஸ் 7ஆம் வகுப்பு அறிவியல்ல வரலாறு, குடிமியல், புவியியல், பொருளியல் இருந்தும் 75 கொஸ்டின், பெர்சன்டேஜ்ல ஒரு 25 கொஸ்டின். ஓகேவா? ஸோ டெஸ்ட் 3 8ஆம் வகுப்புல பருவம். ஓகேவா? ஸோ 3 இயல்ல புதிய புக்கு, அடுத்த பழைய புக்ல 3 இயல். ஓகேவா? அடுத்த அழகு 1 இலக்கணத்துல மிச்சம் இருக்கக்கூடிய டாபிக் ஒருமை பன்மை அறிதல், அடுத்து வேர்ச்சொல் அறிதல், அடுத்து 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் இதை கவர் பண்றோம். அடுத்து 8ஆம் வகுப்புல வரலாறும் பொருளாதாரம் மட்டும். ஓகேவா? ஸோ வரலாறும் பொருளாதாரம் மட்டும், HCF அண்ட் LCM. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்து டெஸ்ட் 4 அப்படிங்கிறது 8ஆம் வகுப்புல 2வது பருவம். ஓகேவா? அதாவது 5, 6, 7, சரி 4, 5, 6. ஓகேவா? அதுல புதிய புக்கு, பழைய புக்கு, அடுத்து அழகு 1 இலக்கணம் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துறேன். இப்ப எல்லாத்துக்குமே ரிவிஷன் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் படிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா படிக்க மறந்துட்டே வரும். அப்ப நம்மளுக்கு ஒரு ரிவிஷன் இருந்தா பெட்டரா இருக்கும், நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே தான் நானும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன். 8ஆம் வகுப்புல புவியியல், குடிமியல் மட்டும். அங்க வரலாறு, பொருளியல், புவியியல், குடிமியல், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசல். ஓகேவா? ஸோ அடுத்து டெஸ்ட் 5 அதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம டெஸ்ட் இருக்கும். 10 அடுத்து 13 2 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ 8ஆம் வகுப்புல அடுத்த பருவம் 3 7, 8, 9 இயல். அடுத்து சொல்லகராதில ஒரு 3 டாபிக். 8ஆம் வகுப்பு அறிவியல்ல ஒரு 30 கொஸ்டினும் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ A to Z பாலிட்டியில இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஒரு 40 கொஸ்டின் பக்கமா நம்ம கேட்போம். ஓகேவா? ஸோ அடுத்த ஆண்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நட்ட கணக்கை நம்ம பார்ப்போம். அடுத்து 9ஆம் வகுப்பு அதே மாதிரி சொல்லகராதில பெண்டிங், வரலாறு, பொருளியல் மட்டும். அடுத்து ஆப்டிடியூட், ஆவரேஜ், ஏஜ், பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி இங்க சொல்லகராதி. ஸோ புவியியல், குடிமியல் மட்டும். இங்க அறிவியல் வர்றப்ப 9ஆம் வகுப்பு அறிவியல் வர்றப்ப இங்க நம்ம யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரி. ஏன்னா பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதனால நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்ப யூனிட் 6 இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே. அடுத்து இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்புல அதே மாதிரி இங்க 10ஆம் வகுப்பு வரலாறு, பொருளியல் மட்டும். ஆப்டிடியூட்ல ஏரியால 2D பரப்பளவு கேட்கிறோம், அடுத்து வால்யூம் கேட்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சொல்லகராதி ஃபுல் ரிவிஷன் நான் இங்க கொடுத்துருவேன். இங்க அறிவியல் வரப்ப எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா யூனிட் 6ல, யூனிட் 5ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா. அங்க டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 6th to 10th தமிழ் புக் வைஸ் போனாலும் அதுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி 6th இருந்து 10th வரைக்கும் ஜிஎஸும் ஒரு ஃபுல் ரிவிஷன். ஜிஎஸ் ஃபுல் ரிவிஷன் 2 இடத்துல கொடுத்துருப்பேன். 6 to 10 ஜிஎஸ் ஃபுல் ரிவிஷன் 2 இடத்துல கொடுத்துருப்பேன். ஏன்னா குரூப் 4ல இன்னைக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது மேஜரான ஒரு ரோலை கிரியேட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி ஆப்டிடியூட் 1ல இருந்து 11 வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ரிவிஷனுமே நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 199 ரூபாய்க்கு இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அதையும் தாண்டி, ஓகே, அதையும் தாண்டி யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு பிரைஸுக்கு இவ்வளவு பெரிய ஒர்த்தா என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்புல இயல் 1ல இருந்து 4 அந்த பெண்டிங் கூட சிலபஸ் கவர் பண்றோம். 11ஆம் வகுப்பு வரலாறும் அரசியல் அறிவியலும் பொருளியல் அண்ட் எத்திக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். பொருளியல், எத்திக்ஸ். ஓகேவா? அடுத்து வரலாறு, அரசியல், இங்க நம்பர் சீரியஸ், ரீசனிங் வந்துடும். அடுத்து 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ 12ஆம் வகுப்பு பொருளியல், எத்திக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து பாலிட்டியில ஃபுல்லா ஓவரால் பாலிட்டியும் இந்திய அரசியலமைப்பு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சிலபஸ் படி உங்களுக்கு கொஸ்டின் ஃபுல்லா A to Z. ஓகேவா? அடுத்து ரீசனிங் வந்துடும். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், தமிழ்நாடு ஹிஸ்டரி, அடுத்து ஹிஸ்டரி INM. ஓகே, அடுத்து 11, 12 பழைய புக்கும் கொடுத்துறேன். நான் பழைய புக்கும் கொடுத்துறேன். 11, 12ல தமிழ்ல பழைய புக்லையும் இன்னைக்கு நம்ம சிலபஸ்ல கவர் பண்ணக்கூடிய ஏரியாவையும் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து சிறப்பு தமிழ், அதாவது 11, 12ல தமிழ் பழையது, புதியது, சிறப்பு தமிழ் எல்லாமே ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுத்துறேன். அடுத்து அழகு 7 ஃபுல் ரிவிஷன் கொடுத்துறோம். ஸோ அங்கே எக்கனாமிக்ஸ் கொடுத்துறோம், ஜியோகிராஃபி கொடுத்துறோம். சிலபஸ் வைஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கு. 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ் புக் வைஸும் ஃபுல் டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி 6th இருந்து 10th ஆல்ரெடி ஒரு ஜிஎஸ் டெஸ்ட் பார்த்தோம், இங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், ஏன்னா மறந்துடக்கூடாது. அடுத்து 11, 12 ஜிஎஸ்ல ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா காமனா 3 ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறேன். அப்ப A to Z நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சிருக்கீங்க. எந்த இடத்துலயும் ஒரு ஹோல் கூட இருக்காது. அப்ப நம்மளோட வேலை என்னன்னா ஒரு 3 மாசம், ஏப்ரல் 25ல இருந்து ஜூலை 13 வரைக்கும் ஒரு 3 மாசம் சீரியஸா இறங்கி
இந்த கல்யாண காட்சி எதுக்குமே போகாம உட்காந்து இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் தெளிவா படிச்சு அடிச்சா ஜஸ்ட் 199 ரூபால நீங்க ஒரு குரூப் 4 ஆபீசரா கண்டிப்பா என்ன ஆயிருங்கன்னா ஆயிருங்க. ஸோ அதுல மாற்றமே இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்க டெஸ்ட் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த ஷெடியூல போறேன், தெளிவா உட்காந்து பாருங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டிசைட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் 199 மட்டும்தான், ஜஸ்ட் 199 ரூபா மட்டும்தான். ஓகே, ஸோ நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணி நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஏப்ரல் 28 நம்ம டெஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஒரு சாம்பிள் கொஸ்டினுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு சாம்பிள் கொஸ்டினுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின். இதுதான் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 28 வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின். இதுதான் எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 வரலாறு, பொருளாதாரம், புவியியல், குடிமியல், அறிவியல். இது வந்து பொது அறிவுல கேட்கக்கூடியது. தமிழ்ல 6ஆம் வகுப்பு பழையது புதியது பிளஸ் அழகு 1ல பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை நீக்குதல், கணிதம்ல சுருக்குக. ஓகேவா? ஸோ இதுக்கான முழு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துருவோம். ஓகேவா? முழு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பைலிங்குவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். பைலிங்குவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். எல்லா கொஸ்டினுமே அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து A to Z எல்லாமே தெளிவா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சங்ககாலம் பற்றிய தவறான கூற்றுகள் எது? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் அவ்வளவு குவாலிட்டியா எடுத்திருக்கோம். ஸோ பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். நீங்க இந்த கொஸ்டினையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணுங்க, போட்டு பாருங்க, போட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டிசைட் பண்ணுங்க. ஸோ எந்த அகாடமியாலும் பண்ண முடியாத ஒரு விஷயம், ஜஸ்ட் 199 ரூபால இவ்வளவு விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுல நீங்க அந்த பாடத்தையே ஃபுல்லா மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ரிவிஷன் பண்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நீங்க யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க, எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு. ஸோ அதுல பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ முதல் 75 ஜிஎஸ் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா வரும். தமிழ் முதல்ல வரலாம், இல்ல ஜிஎஸ் முதல்ல வரலாம், எப்படினாலும் வரலாம். ஓகே, 75 கொஸ்டின் ஜிஎஸ் இருந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து தமிழ்ல தமிழே உன்னை நினைக்கும், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் இடக்கும் வருமா, தமிழ் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி இனிக்கும் இனிக்கும்னா என்ன? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே அப்படி இருக்கும், நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு 100 கொஸ்டின் நம்ம தமிழ்ல கொடுத்துருப்போம். ஓகேவா? ஒரு 100 கொஸ்டின் நம்ம தமிழ்ல கொடுத்துருப்போம். ஓவராலா ஒரு 200 கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் 199 ரூபா தாங்க. இவ்வளவு விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் உங்களுக்காக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ 199 ரூபால நீங்க ஒரு அரசு அதிகாரியா கண்டிப்பான முறைக்கு ஆக முடியும். ஸோ எங்க கூட கை கோர்த்து நில்லுங்க, கண்டிப்பா நீங்க ஒரு அரசு அதிகாரியா ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கும் என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் குரூப் 4 நம்ம கையில இருக்கு, ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா அடிச்சிடலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த 2 நம்பருக்கும் கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.